வந்தே மாதரம். அண்ணாமலை திடுக்கிடும் குற்றச்சாட்டு. கோவை தொகுதியில் பாஜக ஆதரவு வாக்காளர்கள் 1,00,000 பேருடைய பெயர் பட்டியலில் இல்லை. ஒவ்வொரு ஓட்டு சாவடியிலும் நூற்றுக்கணக்கான பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டோடு நிறுத்திடாதீங்க. நீங்கள் ஃபைல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணணும், அந்த 1,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி குறைந்தபட்சம் ஒரு 2,000 பேரை வச்சு எல்லாரையும் ஒரு பொதுநல வழக்கு போட சொல்லுங்கள். எங்களது போட்டி ஒரு வழக்கு போகிறதுக்கு 3,000 ரூபா செலவாகும். சரிதானா? அவ்வளோதான். ஒரு நல்ல முரட்டு வக்கீலை வச்சு ஹைகோர்ட்டில் போய் இந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, மீண்டும் தேர்தல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக எலெக்ஷன் கமிஷன் கம்ப்ளைண்ட் ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு அனுப்ப சொல்லுங்கள். அனுப்பிச்சிட்டு எல்லாரையும் அனுப்ப சொல்லுங்கள். ஒன்றும் காசு பணம்லாம் கிடையாது. அதுக்கு எல்லாரையும் அனுப்ப சொல்லுங்கள். செயலில் காட்டுங்க. புலம்பி பிரயோஜனம் கிடையாது. அதனால் உடனடியாக செயலில் காட்டுங்கள். கம்ப்ளைண்ட் அனுப்புங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியாமல் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி 1000 காரணம் சொல்லி அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு தெரியாது, கள்ளத்தனமாக நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்ற போராட்டத்தை கொண்டு போங்க. நீதிமன்றத்தை நாடுங்கள். நீதிமன்றத்தை தயவு கூர்ந்து நீதிமன்றத்தை நாடுங்கள். நீதி வெல்லட்டும். அப்போ தான் இவங்களுக்கு திருத்த முடியும். பாஜகவுக்கு ஓட்டு போட்டேன் அப்போ போட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு ஆள் அடித்து காலி பண்ணியிருக்காங்க, தெரியுமில்ல? அதனால் வாக்காளர் பட்டியலை காலி பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதை நீதிமன்றம் கண்டிப்பாக கொண்டு போகணும். அந்த சீமுஷ்ணா விஷயத்தை சேர்த்துக்கிடுங்க. சரிதானா? அப்படி அறிக்கை விட்டு ஃபைல்ஸ் விட்டேன்னு சொல்லி கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. ஜெய்ஹிந்த்.